Hello, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போ we are going to have a look at 50 advanced vocabulary. This lesson is going to be divided into two parts. இன்னைக்குள்ள பார்ட்டில் ஒரு 25 words பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி உள்ள 25 words பார்க்கலாம். This is advanced level vocabulary. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் you can go to the next level in English learning. அதனால் இதை பாருங்கள், பழகுங்க. You try to make use of them in your day-to-day conversation as well as written English. அப்போ உங்கள் இங்கிலீஷ் நல்லா இருக்கும். Now let's get into the lesson. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஏதுவான vocabulary பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ambiguous, capable of being understood in two or more possible senses or ways. அதாவது அந்த பல பொருள் இருக்கும், எதை சொல்ல வர்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போகும். அப்படியும் பேசலாம், இப்படியும் பேசலாம். அதுக்கு ambiguous அப்படின்ட்டு பேர். அதாவது டவுட்ஃபுல் ஆர் அன்சர்டன், சந்தேகமாக இருக்குது, அவன் எதை பேசுகிறான் அப்படின்ட்டு தெரியாமல் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். His speech is ambiguous. His speech is ambiguous. The more he speaks, the more is the confusion அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேச பேச அவனுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகுது, ஏன்னா his speech is ambiguous அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆம்பியன்ஸ். ஆம்பியன்ஸ்னா ஒரு அட்மாஸ்பியர், சுற்ற சூழ்நிலை. எப்படி ஒரு 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 அப்பியரன்ஸு, அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். த ஆம்பியன்ஸ் ஆஃப் தி ஹோட்டல் லாபி இஸ் இம்ப்ரெசிவ். ஹோட்டல் லாபி, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் லாபிஸ் இருக்கும். லாபிஸ்னால் ரிசப்ஷனுக்கு முன்னால் உட்காந்து பேசக்கூடிய இடங்கள். அந்த ஹோட்டல் லாபி இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். தட்ஸ் வை இட்ஸ் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் வென்யூ ஃபார் பார்ட்டிஸ் அண்ட் ஆல். ஸோ பார்ட்டிஸ் வைக்கிறதுக்கு அது மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் பிளேஸ், ரொம்ப எல்லாரும் விரும்பக்கூடிய பிளேஸ் அந்த ஆம்பியன்ஸ்னால. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆர்டிகுலேட். குட் அட் எக்ஸ்பிரஸிங் யோர் ஐடியாஸ் கிளியர்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. நம்ம பேசுகிறது ரொம்ப கிளியராக எஃபெக்டிவாக இருக்கிற பேச்சுக்கு ஆர்டிகுலேட் ஸ்பீச்னு பேர். யோசனைகளை தெளிவாகவும் திறமையாகவும் வெளிப்படுத்துவது அப்படின்ட்டு பொருள். He makes a very articulate speech. நல்லா பேசுகிறான். That is why he is hailed as such a great leader. Such a great leader because of his articulate speech அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் aspire. aspireனா ஆசைப்படு, நாடு அப்படின்னு அர்த்தம். To seek to obtain or accomplish a particular goal. ஒரு கோலை செட் பண்ணி அதுக்கேற்றபடி ஒர்க் பண்ணுறது. ஸோ தட் இஸ் கால்ட் aspiration or aspire பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். He aspires to crack the IAS examination. IAS examination பாஸ் பண்ணுறதுக்கு he aspires அப்படின்னு சொல்லலாம். No wonder he works so hard for that. அதுக்காண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது பெரிய ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. Because he aspires to become an IAS officer. His aspiration is to become an IAS officer அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு attribute. attributeனா ஒரு தரம், தன்மை, பண்பு அப்படின்னு பொருள். He has all the attributes of a leader. He is well deserved to be a leader because he has got all the attributes. எல்லா தரமும் தன்மையும் ஒரு பண்பும் இருக்குது. அதனால he is well deserved to become a leader அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. அதாவது ஒரு காரணம் காட்டி விளக்குவது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். He attributes his success to the support and sacrifice of his parents. நான் இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் என்னுடைய பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். அவங்கள காரணம் காட்டுறான். He attributes the success to his parents அப்படின்னு சொல்கிறான். He attributes his success to the support and sacrifice of his parents அப்படின்னு சொல்கிறான். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The next word is attrition. Attrition is a very common word in IT sector. அதாவது வேலையை விட்டு வெளியேறுவது. நிறைய பேர் போயிடுறாங்க, சேர்ந்துட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அது பிறகு போயிடுறாங்க.
அதுக்கு கரெக்டான மீனிங் என்னென்னா டு ஸ்டெடிலி ரெடியூஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் யோர் எனிமி பை கண்டினியூவலி அட்டாக்கிங் தம். அப்படி தான் மீனிங் இருக்குது. அதாவது ரெடியூஸ்ட ஸ்ட்ரென்த், அவங்க எனிமியினுடைய ஸ்ட்ரென்த்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டினியூவஸாக அட்டாக் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் வந்து அட்ரிஷன் அப்படின்னு பேர். ஆனால் இப்போ காமன்லி அண்டர்ஸ்டுட் மீனிங் இஸ் employees of the IT sector, they leave the company at short notice or without notice also. So the employees leaving the employment is called attrition. Of late, the IT companies are facing the problem of attrition of the employees. This is a fact. ரொம்ப கம்பெனிலேருந்து நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க, அடுத்தடுத்து கம்பெனிஸ்களுக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அட்ரிஷன். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பிளேட்டன்ட். பிளேட்டன்ட்னா அப்பட்டமான அப்படின்னு அர்த்தம். His blatant disregard for the rules landed him in jail. அவன் வந்து ரொம்ப வெளிப்படையாக ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறான். அதனால் கடைசியில் பார்த்தோம்னா போலீஸ் பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டுடுறாங்க. பிளேட்டன்ட் அப்படின்னா அப்பட்டமான. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கன்சீல். கன்சீல்னா மறைக்கிறது. He failed in his exam. அவன் எக்ஸாமில் ஃபெயில் பண்ணிட்டான். ஸோ பட் he concealed the truth to his father. ஃபாதர்ட்டு வந்து அந்த கன்சீல் பண்ணி he concealed the truth from his father. ஃபாதர்ட்டு வந்து அந்த ட்ரூத்தை மறைச்சிட்டான். கன்சீல்னா மறைக்கிறது. நெக்ஸ்ட் வேர்டு இஸ் வந்து கோவட். கோவட்னா மறைமுகமாக அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் வந்து ஓவட் அப்படின்னு பேர். ஓவட்னா வெளிப்படையாக அப்படின்னு அர்த்தம். கோவட். த போலீஸ் காட் த கரப்ட் பொலிட்டிஷியன் ரெட் ஹேண்டட். ரெட் ஹேண்டட்னா ரெட் ஹேண்டட் தான் கையும் களவும் பிடிக்கிறது. த போலீஸ் காட் த கரப்ட் பொலிட்டிஷியன் ரெட் ஹேண்டட் இன் அ கோவட் ஆப்ரேஷன். அதாவது மறைமுகமாக போய் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. கோவர்ட் ஆப்ரேஷனில் போய் கண்டுபிடிச்சிடுறாங்க, இல்லைனா தப்பிச்சிருவாங்க பொலிட்டீஷியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டெரோகேட்டரி. டெரோகேட்டரினா கீழ்த்தரமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பிரஸிங் எ லோ ஒப்பீனியன், ரொம்ப கீழ்த்தரமாக ஒரு ஒப்பீனியன் சொல்கிறது வந்து டெரோகேட்டரி ரிமார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹீ இஸ் டிப்ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி டெரோகேட்டரி ரிமார்க் மேட் ஆன் ஹிம் பை ஹிஸ் பாஸ். பாஸ் வந்து கண்டமானைக்கு திட்டி போட்டார். டெரோகேட்டரி ரிமார்க் அப்படின்னா கீழ்த்தரமாக பேசி போட்டார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் வந்து டாகெட். டாகெட்னா ஒரு விடாப்பிடியாக இருக்கிறது, விடாப்பிடியுடன் இருக்கிறது. ரெஃப்யூசிங் டு கிவ் அப். கிவ் அப்னா விட்டுறதுன்னு அர்த்தம். ரெஃப்யூசிங் டு கிவ் அப்னா அதை கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ ஸ்டப்பர்ன் அண்ட் ஆப்ஸ்டினேட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டப்பர்ன்னா அப்படி கட்டியாக பிடிச்சிக்கிறது, ஆப்ஸ்டினேட்னாலும் அப்படித்தான். ஸோ தட் இஸ் த மீனிங் ஃபார் டாகெட். டாகெட். நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரான்னா the Olympic gold medalist the country has produced. நீரஜ் சோப்ராஸ் dogged efforts eventually paid off. அவனுடைய எஃபர்ட் வந்து eventually paid off means நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சு. He got the first Olympic gold medal for India in athletics அப்படின்னு சொல்லலாம். Because it's dogged effort. அவன் யூடியூப்பில் பாருங்கள் எப்படியெல்லாம் ட்ரைனிங் எடுக்கான்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரைனிங் எடுத்து he has made himself fit டு பிகம் த ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். அது நீங்கள் அந்த யூடியூப்லாம் பாருங்கள். அதுபோல் நெக்ஸ்ட் வந்து டவுன் சைஸ். டவுன் சைஸ்னா டு ரெடியூஸ் இன் சைஸ் அப்படின்ட்டு பேர். டு ஃபயர் தி எம்ப்ளாயீஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டவுன் சைஸிங் த பிஸ்னஸ். டவுன் சைஸிங்னா அதாவது பிஸ்னஸை சுருக்கிக்கிறது. ரொம்ப செலவாகுது, ரொம்ப அன்வீல்டி எக்ஸ்பேன்ஷனாக இருக்குது. அன்வீல்டி எக்ஸ்பேன்ஷன்னா எக்ஸ்பேன்ஷன் வந்து கண்டமானிக்கு இருக்குது. ஸோ அதை குறைச்சிட்டு செலவை குறைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெஷர்ஸ் இஸ் டு ஃபயர் தி எம்ப்ளாயீஸை ஃபயர் பண்ண வேண்டியது. தட்ஸ் கால்ட் டவுன் சைஸிங் அப்படின்னு பேர். த கம்பெனி டவுன் சைஸ்ட் இட்ஸ் ஆப்ரேஷன் டு ரெடியூஸ் த ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ்னா எப்போதும் நிலையாக உள்ள எக்ஸ்பென்சஸ். லாபம் வருதோ இல்லையோ அந்த எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் கால்ட் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ சேலரி கொடுத்து தான் ஆகணும். தட் இஸ் அ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ். லாபம் இருக்கோ இல்லையோ. அதனால் த கம்பெனி sometimes chooses to downsize its operation by firing the employees. That's called downsizing அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் எக்ஸென்ட்ரிக். எக்ஸென்ட்ரிக்னா விசித்திரமான அப்படின்னு அர்த்தம். நோபடி லைக்ஸ் ஹிஸ் எக்ஸென்ட்ரிக் பிஹேவியர். ஒரு ஸ்டெடியாக இல்லை, அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், எக்ஸென்ட்ரிக்காக இருக்கிறான். எப்படி இருப்பான்னு யாரும் கண்டே பிடிக்க முடியாது. அப்படி உள்ள பர்சனுக்கு பேர் வந்து எக்ஸென்ட்ரிக் அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட் வந்து என்டாஸ். என்டோஸ்னா ஒப்புதல் கொடுக்கறது, லெட்டர் டு அப்ரூவ் ஓப்பன்லி என்டோஸ் பண்ணுறது. ஸோ ஐ என்டோஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை என்டோஸ் பண்ணுறேன், அப்படியே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ரூஷியேட்டிங். எக்ஸ்க்ரூஷியேட்டிங்னா மிக துன்புறுத்துகிற அப்படின்னு அர்த்தம்.
excruciating. I have excruciating pain due to the wound on my leg. என்னுடைய லெக்கில் உள்ள wound காயம் வந்து எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயினாக இருந்தது, ரொம்ப வலி, தாங்க முடியாத வலியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The next word is fabricate. Fabricateனா உருவாக்குறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு நெகட்டிவ் மீனிங் கூட இருக்குது, அதாவது ஒரு பேட் மீனிங் இருக்குது. அது என்னென்னா டு மேக்கப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிசெப்ஷன். டிசெப்ஷனை ஏமாத்துறதுக்காக வேண்டி டு மேக்கப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிசெப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். The accused, accused குற்றம் சாட்டப்பட்டவன். The accused person fabricated the evidence to escape from punishment. பனிஷ்மெண்ட்லேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காண்டி அந்த எவிடன்சஸ், சாட்சிகள், தடயங்கள்லாம் அவன் வந்து என்ன செஞ்சிட்டான், ஃபேப்ரிகேட் பண்ணிட்டான், அதாவது மாற்றி உருவாக்கி விட்டான் அப்படின்னு அர்த்தம். ஃபேப்ரிகேட்டுங்கிறது இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கன்னோட்டேஷன் இருக்குது. இன்னொன்று வந்து டு கன்ஸ்ட்ரக்ட் ஆர் மேனுஃபேக்சர் அப்படி கூட சொல்லலாம், அதாவது கட்டடம் கட்டுறதுக்கு கூட. ஸோ their plan is to fabricate the house out of synthetic parts. இப்போ செங்கல் இதெல்லாம் வைக்காமல் சிந்தட்டிக் பார்ட்ஸ் வச்சு ஒரு ஹவுஸை உண்டாக்குறது, அதுக்கும் அப்படி சொல்லலாம், ஃபேப்ரிகேட் த ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஃப்ளிப் ஃப்ளாப். ஃப்ளிப் ஃப்ளாப் எப்படி அதாவது டு சடன் ரிவர்சல், திடீர்னு மாற்றுறது. சடன் ரிவர்சல் அஸ் த பாலிசி, அஸ் அ பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி. பாலிசியும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு மாற்றிடுறது, டக்குன்னு மாற்றிடுறது. அதாவது அபவுட் டர்ன் எடுக்கிறது, திடீர்னு அபவுட் டர்ன் எடுக்கிறது, இல்லாட்டி யூ டர்ன் எடுக்கிறது. இன்னொரு மீனிங் கூட இருக்குது, ஆனால் அது என்னென்னா வோல்ட் ஃபாஸ் அப்படின்னு இருக்கு. வோல்ட் ஃபாஸ் அப்படின்னா ஒன்று போய்கிட்டே இருப்பான், சடனாக மாற்றிடுவான் அப்படிங்கிறது. ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்ட்டு மாறி மாறி பேசுவது, செய்வது, பச்சோந்தி போல செய்வது, மாறிடுறது, டக்குன்னு மாறிடுறது. ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. நம்ம ரப்பர் ஸ்லிப்பர்ஸ் போடுறோம்ல, அதுக்கு கூட வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்னா பாரு, டக்கு நடிக்கல அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல இப்படி உள்ள மீனிங் இருக்குது. ஃப்ளிப் ஃப்ளாப்னா சடன் ரிவர்சல் ஆஃப் த பாலிசி ஆர் ஸ்ட்ராட்டஜி. His flip-flop stand in the matter was a reason for losing the case. அந்த கேஸு கோர்ட்டில் கேஸு ஃபைல் பண்ணியிருக்கான், ஃப்ளிப்-ஃப்ளாப் ஸ்டாண்டு, ஒருக்கா இப்படி எடுக்கிறான், இன்னொருக்கா இப்படி எடுக்கிறான், அதனால் he lost his case அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரௌன். ஃப்ரௌனுன்னா ஒரு முகத்தை சுழிக்கிறது, ஃப்ரௌன் பண்ணுறது, அப்படி ஃப்ரௌன் பண்ணுறது. டு ஷோ யூ ஆர் ஆங்க்ரி, நீங்கள் ஆங்க்ரியாக இருக்கிறதுக்கு காட்டுறதுக்கு. ஆர் சீரியஸ் பை மேக்கிங் லைன்ஸ் ஆன் யுவர் ஃபோர்ஹெட் அபவ் த ஐஸ். ஐஸ்க்கு மேலே ஃபோர்ஹெட்டில் அப்படி சுருக்கமாக காட்டுறது, தட் இஸ் கால்ட் ஃப்ரௌனிங் அப்படின்னு பேர். ஹீ ஃப்ரௌன்ஸ் அப்பான் த பேட் பிஹேவியர் ஆஃப் ஹிஸ் நெய்பர். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மாதிரி பேடாக இருக்கார், ஸோ ஹீ ஃப்ரௌன்ஸ் அப்பான் த பிஹேவியர், முகத்தை சுழிச்சு இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஃப்ரூகல். ஃப்ரூகல்னா அளவாக செலவழிக்கிறது, தாராளமாக செலவழிக்க முடியாது, பிகாஸ் த இன்கம் இஸ் ஸோ லோ. ஹீ லீட்ஸ் அ ஃப்ரூகல் லைஃப் டியூ டு ஹிஸ் புவர் இன்கம். அவனுக்கு பாவம், ரொம்ப கொஞ்சமாக தான் வருமானம் இருக்குது, ஸோ ஹீ லீட்ஸ் அ ஃப்ரூகல் லைஃப், அதாவது அளவாக தான் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கார்னர். கார்னர்னா சேகரிப்பது அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இப்போ பாருங்கள். கார்னர்னா சேகரிப்பது. டு கலெக்ட் ஆர் டு கேதர், அதாவது கலெக்ட் பண்ணுறது, கேதர் பண்ணுறது. கேதர் வாட்? இன்ஃபர்மேஷன் ஆர் அப்ரூவல். ஒரு தகவல்களை கலெக்ட் பண்ணுறது, இல்லாட்டா அப்ரூவலை, மற்றவங்களை சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். த ரூலிங் பார்ட்டி வாஸ் நாட் ஏபிள் டு garner the support of all the MPs for its proposal. ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்தாங்க பார்லிமெண்ட்டில், பட் it was not able to garner the support of all the MPs. எம்பிஸ்லேருந்து சப்போர்ட்டு பெற முடியவில்லை, கலெக்ட் பண்ண முடியலை, கார்னர் பண்ண முடியலை. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிராப்பிள். கிராப்பிள்னா ஒரு கெட்டியாக பிடிச்சிக்கிறது, அதாவது ஒரு பிடியில் இருப்பது, ஒரு பிடிவிடாமல் ஒரு பிடியில் இருப்பது, அது வந்து கிராப்பிள் அப்படின்ட்டு. During the second wave of coronavirus, the government found it difficult to grapple with the situation. Second wave of coronavirus வரும்போது தெரியும், நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. Government was struggling to grapple with the situation. Grapple with the situation, அது தன்னுடைய பிடியில் கொண்டு வர்றதுக்கு முடியாமல் இருந்தது ஒரு சமயத்தில். Grapple with the situation. நெக்ஸ்ட் வந்து கிரிமாசஸ். கிரிமாசஸ்னா முகத்தை சுளுக்கிக்கிறது, இல்லாட்ட நெளிக்கிறது. அது வந்து a facial expression that usually suggests pain. ஒரு பெயின் இருக்கும்போது அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாறுது இல்லையா, அதுக்கு வந்து கிரிமாசஸ் அப்படின்ட்டு பேர். The patient made a painful grimace as the doctor examined his wound. அந்த wound வலிக்கும் போல் இருக்குது, அதை எக்ஸாமின் பண்ணும்போது அந்த பேஷண்ட்
மேட் அ பெயின்ஃபுல் கிரிமேஸ். அந்த முகத்தை சுழிச்சுக்கிட்டு இருந்தார், பெயின்னால. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கல்லிபிள். கல்லிபிள்னா ஏமாறக்கூடிய, ஈஸியாக ஏமாற்றக்கூடிய, ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கிறது, ஈஸியாக ஏமாற்றக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது. டோன்ட் பி ஸோ கல்லிபிள் இன் த மணி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து உங்களை அட்வைஸ் பண்ணுறாங்க. டோன்ட் பி ஸோ கல்லிபிள், ஈஸியாக ஏமாந்துடாத அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஹாட்டினா அகந்தை, அதாவது பிளேட்டன்ட்லி அண்ட் டிஸ்டெயின்ஃபுல்லி ப்ரௌட். டிஸ்டெயின்ஃபுல்லினா ஒரு வெறுப்பாக இருக்கிறது, வெறுப்பாக காட்டுறது, வெறுப்பை காட்டி ப்ரௌடாக இருக்கிறது. ப்ரௌடுனா ரொம்ப கர்வமாக இருக்கிறது, அதாவது அகந்தையாக இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து ஹாட்டி அப்படின்ட்டு பேர். நோபடி லைக்ஸ் ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் ஸோ ஹாட்டி. அவன் வந்து ரொம்ப ஹாட்டியாக இருக்கனால நோபடி லைக்ஸ் ஹிம். அது பிறகு இன்னைக்கு கடைசி வேர்டு என்னென்னா ஹோனிங் த ஸ்கில். ஹோனிங்னா திறமையை மெருகூட்டுவது. ஏற்கனவே திறமை இருக்குது, அதை கொஞ்சம் நல்லா ஃபைன் டியூன் பண்ணி மெருகூட்டுவது, அதான் ஹோனிங் த ஸ்கில் அப்படின்னு பேர். டு மேக் மோர் அக்யூட், இன்டென்ஸ் ஆர் எஃபெக்டிவ். இப்போ ஒரு நல்ல கோச்ட்டு நல்ல பிளேயர் போனால் அந்த பிளேயர்னுடைய திறமையை வந்து மெருகூட்டுவாங்க, ஹோனிங் த ஸ்கில். த கோச் ஹோன் த ஸ்கில்ஸ் ஆஃப் த ஆத்லீட். அந்த ஆத்லீட்னுடைய ஸ்கில்ஸை வந்து அந்த நல்ல கோச் வந்து ஹோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இன்றைக்கி 25 நல்ல வேர்ட்ஸு பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து அட் அன் அட்வான்ஸ்ட் லெவல், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்குள்ள வேர்ட்ஸ் இது. இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் 25 மோர் வேர்ட்ஸு பார்ப்போம். இதெல்லாம் படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் இங்கிலீஷு நல்லா இருக்கும். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஃபீல் ஸோ அண்ட் இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் and share this video among your friends. And to watch similar videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.